வணக்கம். ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 2026 புதன்கிழமைக்குரிய தினப்பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபுரமா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜென்ற சித்தரையும் கரூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். புதன்கிழமையிலே கௌதம மகரிஷியை வணங்குவது நல்லது. சப்த மகரிஷியிலே புதன்கிழமைக்குரிய மகரிஷி கௌதம மகரிஷி. அவரை காலையிலே வணங்குங்கள். இன்றைய நட்சத்திரமாகப்பட்டது திருவாதிரை நட்சத்திரம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாளாக இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்குரிய பீஜ மந்திரம் ஓம் ஐம் திருவாதிரை நட்சத்திராய நமக. ஓம் ஐம் திருவாதிரை நட்சத்திராய நமக. இன்றைய திதியாகப்பட்டது பஞ்சமி திதி காலை 6:30 மணி வரை. அதன் பிறகு ஷஷ்டி பிறக்கின்றது. வளர்பிறை ஷஷ்டி, முருகருக்குரிய நாள். ஷஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நாள். இன்றைய ராகு காலம் என்று பார்க்கின்றபோது பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய நாளை பொறுத்தவரை இதுவே பஞ்சாங்க குறிப்புகள். சந்திராசிரமம் பெறும் ராசி என்று பார்க்கின்றபோது இன்றைய நாள் விருச்சிக ராசி சந்திராசிரமம் பெறும் ராசியாக இருக்கின்றது. பொறுமை நிதானம் காட்டுங்கள். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்றபோது ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 12 இருந்தாலும் ராசியிலே சூரியன் உச்சம், 2 சுக்கிரன், 3 குரு சந்திர சேர்க்கையாகப்பட்ட அற்புதமான யோக அமைப்பு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். புதன்கிழமை என்றாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகம். லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு பலமாக யோகத்தை தருகிறார் குரு பார்வையால். அதே சமயத்தில் 7 இப்பொழுது பாதிப்பில்லை, 11 கிரகம் இருப்பதனால். எனவே தொழில் வியாபாரம் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் தாராளமாக நீங்கள் ஈடுபடலாம், வெற்றி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக குரு ஓரிலே செயல்படுங்கள். எந்த ஒரு புதிய முயற்சியில் பெரிய முதலிலே வெற்றியை கொடுக்கும். சுக்கிர ஓரையும் சாதகம்தான். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை வருமானம் அதிகரிக்கும், செலவுகளோ கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் ராசியிலே சூரியன் அமர்ந்திருக்கின்றார், சிறப்பானது. ஷஷ்டி அது உங்களுக்கு சாதகமானது. ஆகையால் இன்றைய நாள் உங்களுடைய உத்தியோகத்தில் மேலதிகார நட்புறவு, எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்று உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நன்மைகளும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய வேலை முயற்சிப்பது இன்றைய நாள் சாதகமான ஒன்றே. அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற குடும்பத்தில் சந்தோஷம். 2 சுக்கிரன், குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவிகளே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமை இல்லை, ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எனவே மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய நாள். கௌதம மகரிஷி ரிஷபராசிக்குரிய பலன் இன்றைய நாள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியான நாள். சுக்கிரன் ராசியில் ஆட்சி பெற்றிருக்கின்ற ஒரு சாதகம். லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி செவ்வாய் புதன், மேலும் 2 அமர்ந்திருக்கின்ற குரு சந்திரன் என்று இந்த நாளை பொறுத்தவரை உங்கள் ராசியும் ராசிக்கு 2ஆம் இடமும் சுபகரங்கள் இருக்கின்ற அமைப்பு. தெளிவான மனம், சந்தோஷமான சூழ்நிலைகள், எந்த ஒரு முயற்சியிலும் பயம் தெளிவு இல்லாமல் இருக்கும். தெளிவான முன்னேற்றமான முயற்சிகளிலும் திட்டமிடுதலும் சிறப்பாக இருக்கும். அவை தொழில் வியாபாரத்தில் எதிரொலிக்கும். பொருளாதாரம் லாபகரமாக இருக்கும். செலவுகளோ கட்டுக்குள் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை புதன்கிழமை உங்களுக்கு ஒரு சாதகமான கிழமை. ஆகையால் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற புதன் உங்களுக்கு யோகத்தை தருவார். உத்தியோகம் உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே மேன்மையான முயற்சிகள் மற்றும் திட்டமிடுதல், மற்றவர்கள் ஒத்துழைப்பு, இவை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மொத்தத்தில் இன்றைய நாள் உத்தியோகத்தில் உயர்வுகளை பெறுவீர்கள். மேலதிகாரம் மதிப்பை பெறுவீர்கள். குடும்பத்தில் 2 அமர்ந்திருக்கிற குருச்சந்திரன் சந்தோஷத்தை கொடுப்பார். கணவன் மனைவியில் அன்பை கொடுப்பார், பாசத்தை கொடுப்பார். மனம் தெளிவாக உங்களுடைய தொழில் வியாபார அலுவலகத்துக்கு செல்வீர்கள், உத்தியோகத்துக்கு செல்வீர்கள். காலையில் அதுதான் முக்கியம். அது இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும். ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்கும். ஆகையால் இந்த நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு நன்மையும் யோகமும் கொண்ட நாள். முன்னோரிலே கூறி மிதுன ராசிக்குரிய பலன் என்று பார்க்கின்றபோது ராசியிலே அமர்ந்திருக்கின்ற குரு சந்திரன் உங்களுக்கு மனதில் மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாள். உங்கள் ராசிக்குரிய கிழமை புதன்கிழமை.
கௌதம மகர்ஷியை வணங்குங்கள். 10ல் அமர்ந்திருக்கின்ற புதன் உங்களுக்கு மிகுந்த பலத்தை கொடுப்பார். மேலும் சனியும் செவ்வாயும், செவ்வாய் பற்றி திக்பலம், சூரியன் லாபத்தில் என்று கோள்கள் உங்களுக்கு இப்பொழுது சாதகமாக இருக்கிறார்கள். 3லே கேது. எனவே தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், செலவுகளோ கட்டுக்குள் இருக்கும். புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடுங்கள். அவற்றில் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. பெரிய முதல்கள் தாராளமாக செய்யலாம். அவையும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். எனவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கின்றது. உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். 3க்குரிய லாபத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் சூரிய பகவான். ஆகையால் உத்தியோகத்தில் உயர்வை பெறுவீர்கள். புதன்கிழமை எப்பொழுதுமே உங்களுக்கு யோகத்துக்குரிய கிழமை. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. கணவன் மணி உறவு மட்டுமல்ல, குழந்தை மற்றும் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் இன்ற நாள் இணக்கமாக அன்பை காட்டக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைந்திருக்கின்றது. ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் பார்க்கிற 6ஆம் இடத்தில். ஆகையால் மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகத்துக்குரிய நாள். முன்னோரிலே கூறியிருக்கின்ற மந்திரங்களை கூறுங்கள். இன்னும் சிறப்பை பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள். நலம் பெறுக, வளம் பெறுக. கடகராசிக்குரிய இன்றைய நாள் பலன் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு அதிபதியான சந்திர பகவான் விரயத்தில் குருவோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். பொதுவாக சந்திரன் 12ல் இருக்கின்ற பொழுது 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. லாபத்தில் சுக்கிரன் இருப்பனால் என்ற நாள் பாதிப்பில்லை. மேலும் யோகாதிபதியான குருவோடு சேர்க்கை. குரு உங்களுக்கு பாக்கியாதிபதி, அவரே 6ஆம் இடத்துக்குரியவர். ஆகையால் சந்திரன் குரு சேர்க்கை, வெற்றிகளை பெறுவீர்கள். இன்றைய நாள் குரு புதன் பரிவர்த்தனையில் இருக்கின்றார்கள். ஆகையால் இன்றைய நாள் உங்களுடைய எதிரிகளை வல்லமை கொண்டு அடக்கக்கூடிய ஒரு தினமாக உங்களுக்கு அமையும். குறிப்பாக பெரிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள், அரசியல் இருக்கின்றவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பெரிய சாதகமான நாள். சூரியன் 10ல் திக்பலத்தோடு இருக்கின்றார். எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரம், பெரிய முயற்சிகள் இதுவரை உங்களுக்கு தடைகளாக இருந்தது, இன்றைய நாள் அது உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்களே எதிர்பாராத அளவுக்கு அது வெற்றிகளாக உங்களுக்கு அமைந்து கொடுக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும், செலவுகளை கட்டுக்குள் இருக்கும். லாபாதிபதி சந்திரன் சுக்கிரபகவான் லாபத்தில் ஆட்சியாக இருக்கிறாரே. அதுக்கு அடுத்ததாக உத்தியோகம், 10ல் சூரியன் திக்பலத்தோடு இருக்கிறார். மேலதிகாரி நல்ல நட்புறவு, சந்திரன் குரு சேர்க்கை, மனதிலே தெளிவு, செயல்களிலே வேகம், விவேகம், ஆற்றல் திறனை வெளிப்படுத்துவீர்கள் என்று எந்த ஒரு முயற்சியும் இன்றைய நாள் நல்ல ஒரு வெற்றிகளை பெறக்கூடிய வல்லமை இருக்கும் உங்களிடம். குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 2லே கேது, புதன்கிழமை, புதன் சனியோடு சேர்க்கை, செவ்வாயோடு சேர்க்கை. இருந்தாலும் உங்களுடைய தொழில் வியாபாரம், அலுவலகத்தில் உத்தியோகம் இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், தவறே இல்லை. சந்திரன் ஆட்சி பெற்ற ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள். ஆகையால் உங்கள் மனம் எப்பொழுதும் இதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போகிறதுக்கான ஒரு மனம் இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது, அவற்றில் எந்த விதமான இல்லை. கணவன் மனைவியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த சனி செவ்வாய் சேர்க்கையான ஏற்படுது இது. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சொல்லியிருக்கீங்க. முன்னோரிலே கூறிக்கின்ற மந்திரங்களை கூறுங்கள். கௌதம மகரிஷியை வணங்குங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய நாளாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்மராசிக்குரிய பலன் இவ்வாறு இன்றைய தினம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சந்திரன் குரு சேர்க்கை அற்புதமாக அமைந்திருக்கின்றது. சூரியன் உச்சம் பெற்று 10 சுக்கிரனோ ஆட்சி பெற்றிருக்கிறார். இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு. அட்டமத்தில் சனி செவ்வாய் புதன் அவர்களால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்பொழுது 7ல் இருக்கிற ராகு தான் பிரச்சனை, ராசியில் இருக்கிற கேது தான் பிரச்சனை. மதப்பட்டு ஒரு குழப்புவார். கணபதியை வணங்கி வாருங்கள், ராகு துர்க்கையை வணங்கி வாருங்கள். ராகு கேது சர்ப்பகிரகங்களுடைய ஆதிக்கம் உங்கள் ராசியின் மீது இருக்கின்றது. மற்றபடி பார்க்கின்ற இன்றைய நாள் புதன்கிழமை, புதன் மறைந்த புதன் இருந்து தனத்தை கொடுக்கக்கூடியதாக 8ல் இருக்கிறார். அது நன்மையை தரக்கூடியது. ஆகையால் இன்றைய நாள் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வருமானம் வரும், பெரிய அளவிலே வரும் அப்படின்றே சொல்லலாம். அதே சமயத்தில் செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். லாபத்தில் அமர்ந்திருக்கிற சந்திரன் அவர்தான் விரையாதிபதி, குருவோடு சேர்ந்து லாபத்தில் இருக்கிறார். ஆகையால் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதை மேலதிகாரி நல்ல நட்புறவு, சக ஊழியர்களும் பகமை இல்லை. அதே சமயத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்பாலினத்தினர், ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் கொஞ்சம் நிதானம் கவனமாக பேசுவது நல்லது. ராகு 7ல் இருக்கிற பிரச்சனை அது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த மாதிரியான விஷயத்தில் குழப்பை விட்டுருவார் ராகு. ஏன்னா ராகு சூரியனை பிடிக்கக்கூடியவர். சூரிய கிரகணமே ராகுவால் தான் ஏற்படும். சந்திரகிரகணம் அது கேது. ஆகையால் இந்த நாளை பொறுத்தவரை புதன்கிழமை சனியோடு செவ்வாய் பெற்றிருக்கிறார் புதன். ஆகையால் இந்த நாள் கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனம். மற்றபடி ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கிறது. இதெல்லாம் கூறியிருக்கிறது. ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். முன்னோரிலே கூறியிருக்கின்ற மந்திரங்களை கூறுங்கள், பீஜ மந்திரத்தை கூறுங்கள், கௌதம மகர்ஷியை வணங்குங்கள். ஒரு வெற்றிக்குரிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக.
கன்னிராசிக்குரிய இன்று இதன பலன் பார்க்கின்ற பொழுது லாபாதிபதியான சந்திரன் 10ஆம் இடத்தில் மிக அற்புதமாக குருவோடு சேர்க்கை பெற்றிருக்கின்ற யோகம். இன்றைய நாள் புதன்கிழமை, உங்கள் ராசிக்குரிய கிழமை, அற்புதமான நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பு. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், அந்த வீட்டுக்கு அதிபதி, அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார். 8ல் சூரியன் பாதிப்பு இல்லை. சூரியன் உங்களுக்கு 12க்குரியவர், அவர் 8ல் இருக்கிறது விபரீத ராஜயோகம். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு வருமானம் பல வகையில் சிறப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாளாக அமையும். வரவுகள் அதிகமாக இருக்கும், செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். புதிய முயற்சிகள் தாராளமாக நீங்கள் ஈடுபடலாம். புதிய முதலீடுகள், புதிய அந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முயற்சிகள், இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் என்பது இன்றைய நாள் உங்களுக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது, சாதகமான நாள். உத்தியோகம் உற்சாகமான நாள். 10ல் குரு சந்திரன் சேர்க்கை என்பதே ஒரு சாதகம். 10ஆம் இடம் பலம் பெறுகின்றது. ஆகையால் புதிய முயற்சிகளுக்குரிய வெற்றிகள் கிடைக்கும். புதிய வேலை எதிர்பார்த்து அதற்கான முயற்சி சாதகமான பதில்கள் கிடைக்கும். இன்றைய நாள் உங்கள் ராசிக்குரிய கிழமை. எனவே முயற்சிகள் தைரியமாக எடுங்கள். ஒரு நன்மையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். குடும்பத்தில் 7ல் சனி இருக்கார் இல்லையா, கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் சொல்லணும். 7ல் சனி செவ்வாய், இந்த செவ்வாய் வெளியே வரணும். செவ்வாய் சனி வெளியே வரணும், கொஞ்ச நாள் ஆகும். அது கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் செஞ்சுட்ருக்கீங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். 6ல் ராகு, குருவோடைய பார்வை 6ஆம் இடத்தில் ஆக ஆரோக்கியம் சிறப்பாக. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அதெல்லாம் உங்களுக்கு எந்த விதத்திலும் குறையில்லை. இவ்வாறு பார்க்கின்ற முன்னுரையிலே கூறுகின்ற மந்திரங்களை கூறுங்கள், பீஜ மந்திரத்தை கூறுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய நாளாக அமையும். மேலும் கௌதம மகரிஷியை வணங்குங்கள். எப்பொழுதும் நன்மையை அதிகமாக கொடுப்பார். மகரிஷியிலே சிறப்பு. அந்த கிழமைக்குரிய மகரிஷி கௌதம மகரிஷி, புதன்கிழமைக்கு. அவற்றை செய்யுங்கள். வெற்றிக்குரிய நாளாக நீங்கள் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய இன்றைய தின பலன் என்று பார்க்கின்ற பொழுது ஜீவனாதிபதியான சந்திர பகவான் 9ஆம் இடத்தில் குருவோடு சேர்ந்து குரு சந்திர யோகம் என்ற யோகத்தை பெறுகிறார். 9ஆம் இடம் மிகவும் பலம் பெறுகிறது. 8ல் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பெற்று 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்கிறார். 6ல் சனி செவ்வாய் புதன் யோகத்தை தருகிறார். 11ல் கேது மிக பலத்தை தருகிறார். இன்று கோள்கள் மிக சிறப்பு. புதன்கிழமை உங்களுக்கு சாதகமான கிழமை. தொழில் வியாபாரம் மிக அற்புதமாக இருக்கும். நன்மைகள் கொண்ட தினம். புதிய முயற்சிகள், முதலீடுகள், அதற்குரிய ஒரு வங்கியில் தொடர்பு கொள்வது என்று இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான சாதகமான நாள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. அதில் என்றால் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக இருங்க. வருமானம் மிக மிக சிறப்பாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ராசியை சூரியன் பார்த்தாலும் குருவும் பார்க்குறார். அதனால் சூரியன் உங்களுக்கு நன்மையை தான் செய்வார். ஆகவே இந்த நாளை பொறுத்தவரை உத்தியோகத்தில் உயர்வுகளை பெறுவீர்கள். நல்ல உழைப்பு இருக்கும். அதுக்கான அங்கீகாரம் இருக்கும். கவலைகள் எதுவும் இல்லை. சஞ்சலங்கள், குழப்பங்கள் இல்லை. சக ஊழியர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானம். 7ல் நண்பர்கள், 7ஆம் இடம் நண்பர்கள். அதனால் நண்பர்களிடம் மனந்திருந்து ரகசியத்தை பகிராதீர்கள். இல்லை மற்றவர்களை பற்றி கேலி கிண்டல் செய்யாதீர்கள், போட்டு கொடுத்துருவாங்க. ஏன் புதன்கிழமையாக இருந்தாலும் சூரியன் அந்த வேலையை செய்வார். ஆகவே அந்த விஷயத்தில் கவனம் வேண்டும். ஏன்னா திருவாதிரை, இன்றைய நாள் திருவாதிரை தான் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. ஆகையால் இந்த நாள் அந்த விஷயத்தில் நிதானம் காட்டணும். திருவாதிரை செவ்வாய் ஒரு ராகு, திருவாதிரை ராகு, அவர் அதுங்களுக்கு 5ல் தானே இருக்கார். குருவோடைய பார்வை இருக்குது. அந்த விஷயத்தில் நாங்கள் நிதானம். ஏன்னா யாரை பற்றியும் கிண்டல் பண்ணாதீங்க, கேலி பண்ணாதீங்க, குறை கூறாதீர்கள். ஆரோக்கியம்னா சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியம் சிறப்பு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, கணவன் மணி உறவுகளே அன்பு பாசம். இருந்தாலும் 7ல் சூரியன் கொஞ்சம் கோவப்பட்டாலும் விட்டு கொடுத்து செல்லும். சித்திரை இதனால அப்படி இருப்பார். மற்றபடி பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளுக்குரிய பீஜ மந்திரங்கள் முன்னுரையிலே கூறியிருக்கின்றேன். கௌதம மகர்ஷியை வணங்குங்கள். வெற்றிக்குரிய நாளாக உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய இன்றைய தினப்பலன் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். பாக்கியாதிபதியான சந்திரன் உங்களுக்கு 8ல் வருகிறார். குருவோடு சேர்க்கை. யோகாதிபதியில் சேர்க்கை தான். ராசிக்கு 5க்குரியவர் குரு, அவரே 2க்குரியவர், 9க்குரியவர் சந்திரன். 2 பேர் சேர்க்கை பெறுவது நன்மைதான். இது 8ல் இருக்கு. அது திடீர் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. திடீர் யோகம், வெற்றிகள் கொடுக்கக்கூடிய யோகம். அயல்நாட்டில் இருக்கவங்க லாட்டரி சீட்டு நான் வாங்கினா இன்னைக்கு வாங்கலாம், அதுக்கு ஒரு நல்ல வெற்றி. ஆனால் அதே சமயம் புதன்கிழமை எப்படின்னா பார்த்தாலும் ஒன்று இல்லைன்னா ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு செக் இருக்கும். கொஞ்சமாக வாங்கி பார்க்கலாம். இருப்பினும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன், அவர் மட்டும் இன்றைய நாள் உங்களுக்கு பலமான நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கார். ஆகையால் காலையிலே சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள். சந்திராஷ்டம பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். தொழில் வியாபாரம் நிதானம் காட்ட வேண்டும். பெரிய மோதல்கள் தவிர்க்க வேண்டும். புதிய முயற்சிகள் இன்றைய தினம் வேண்டாம். மற்றபடி புதன்கிழமை வேறு, அது செவ்வாய்க்கு ஆகாத கிழமை.
எனவே இன்றைய நாள் பெரிய முயற்சிகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. உத்தியோகம் சூரியன் 6ல் இருக்கிறது, யோகம் 10க்குரியவர். இருந்தாலும் உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்கள். மற்ற விஷயத்தில் தலையிடாதீர்கள். சந்திராஷ்டமம் இருக்கிறது என்பதை மனதில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்காக குடும்பத்தை பொறுத்தவரை அதெல்லாம் ஒன்று பாதிப்பா? ஆம், 7ல் சுக்கரன் இருக்கார். 7ல் சுக்கரன் இருக்கனாலும் கணவன் மனைவியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும். சந்திராஷ்டமம் நீங்கள் எதனா ஒன்று சொல்ல அவங்க எதனா ஒரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் உங்கள் கணவராக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி. எனவே இந்த நாளை பொறுத்தவரை நிதானம் பொறுமை காட்ட வேண்டும். விருச்சிகராசியை பொறுத்தவரை திருவாதிரை வேறு நடந்து கொண்டிருக்கிறது. செவ்வாய் ஆகாதவர் இந்த ராகு. எனவே இந்த நாளை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானம். முன்னூறிலே குறிக்கின்ற மந்திரங்களை தவறாமல் கூறுங்கள். கௌதம மகர்ஷியை வணங்குங்கள். பாதிப்புகள் இல்லாத ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இன்றைய தினப்பலன் பார்க்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்தவரை குரு சந்திரன் சேர்க்கை 7ஆம் இடத்தில் அமர்ந்து அப்படி ராசியை பார்க்கறது. ராசி அப்படியே புனிதமாக இருக்கு. மனம் மிக உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். வளர்பறை சந்திரன், ஷஷ்டி, முருகனை வணங்குங்கள். செவ்வாய் யோகாதிபதி, 3லே ராகு, குருவுடைய பார்வை என்று இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மைகளும் வெற்றிகளும் கொடுக்கக்கூடிய ஒரு நன்மை கொண்ட தினம். தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும். வருமானம் மிக சிறப்பாக இருக்கும். பாக்கியாதிபதியான சூரிய பகவான் 5லே அமர்ந்து லாபத்தை பார்க்கிறார். சிறப்புக்குரிய நாள். இந்த நாளை பொறுத்தவரை பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். அதாக உத்தியோகம் உயர்வுகளை கொண்ட தினம். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்கள். உங்களுக்கு இந்த நாள் ஒரு யோகத்துக்குரிய நாள். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு அதற்குரிய முயற்சிகள் ஈடுபடுங்கள். சிறப்பை பெறுவீர்கள். மேலதிகள் நல்ல பாராட்டுகள் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம். 7லே குரு சந்திரன் இருந்தாலே அது ஒரு பெரிய அற்புதம். ஆகையால் குரு சந்திர யோகம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவி உள்ள அன்பு பாசம், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளாக சந்தோஷம். இன்றைய நாள் உங்களுக்கு சகலவிதத்தில் மேன்மைகள். முன்னூறிலே நான் மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். இன்றைய நாளுக்குரிய பீஜ மந்திரத்தை கூறியிருக்கின்றேன். கௌதம மகரிஷியை வணங்குங்கள். ஒரு வெற்றிக்குரிய நாளாக உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய இன்றைய தினப்பலன் என்று பார்க்கின்ற பொழுது சப்தமாதிபதியான சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் குருவோடு சேர்ந்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புங்க. வருகின்ற ஒரு 3 நாட்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். வரப்போகின்ற ஒரு 3 நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி அப்படின்ட்டு இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இந்த ஏப்ரல் 22 உங்களுக்கு ஒரு யோகமான நாள். 3லே சனி, செவ்வாய், 4லே சூரியன், 5லே சுக்கிரன் இவற்றில் ஆட்சி, சூரியனோ உச்சம். இவையெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தினம். தொழில் வியாபாரம் நன்மையாக இருக்கும். பொருளாதார வரவுகள் பல வகையில் சிறப்பாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். வருமானம் அதிகரிக்கும், செலவுகளும் கட்டுக்கும். இருந்தால் சுப செலவுகள் இருக்கும். ஏன்னா பொருட்கள் வாங்குவீங்க. ஏன்னா குரு சந்திரன் 12ஆம் இடத்தை பார்க்கணும். ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த செலவுகள் கூட. உத்தியோகம் உற்சாகம், சுறுசுறுப்பு, எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றிகள், மேலதிகள் நல்ல நட்புறவு, மற்றபடி சக ஊழியர்களும் பகமை இல்லை. இவையெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சாதகம். மனமே உற்சாகமாக இருக்கும். மனமே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவிகளில் அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பகமை இல்லை. ஆரோக்கியம் மிக மிக நன்றாக இருக்கும். இவையெல்லாம் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயமாக அமைந்திருக்கின்றது. ஒரு நல்ல நாள். புதன்கிழமை வேறு, அது உங்களுக்கு எப்பவுமே யோகத்தை கொடுக்கும். குரு புதன் பரிவதன் வேறு இருக்கின்றது. முன்னூரிலே கூறுகின்ற மந்திரங்களை கூறுங்கள். கௌதம மகரிஷியை வணங்குங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மைகளும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். வெற்றியான நாள் உங்களுக்கு. நலம் பெறுக, வளம் பெறுக. கும்பராசிக்குரிய இன்றைய தினப்பலன் என்று பார்க்கின்ற பொழுது சந்திரன் குரு சேர்க்கை 5ஆம் இடத்தில் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதன்கிழமை எப்பயுமே உங்களுக்கு ஒரு சாதகமான கிழமை. சுக்கிரன் 4லே ஆட்சி பெற்றிருக்கிறது. பலம், திக்பலத்தோடு சுக்கிரன் இருக்கிறார் சுகஸ்தானத்தில். சனி 2ல் செவ்வாய் புதனோடு சேர்க்க இருக்கிறார். 2ஆம் இடத்துல சனி இருக்குமா, செவ்வாய் ஏதாவது ஒரு கிரகம் சனியோடு சேர்க்குமா 7ஆல பாதிப்பு இல்லை. செவ்வாய்க்கும் அவ்வாறே. கோபம் இல்லாமல் பார்த்துக்கணும். அது மட்டும் என்னடா அழுத்தி சொல்கிறேன்னா, அந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்தாலே அவங்களுக்குள்ள ஒரு யுத்தம். நீ பெரியாளா, நான் பெரியாளா அப்படின்ட்டு. அதுதான் பிரச்சனை. மற்றபடி தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். லாபஸ்தானம் பலம் பெறுகின்றது. குரு பார்க்கிறார் 5லிருந்து. லாபஸ்தானம் இன்னொரு சொந்த வீட்டை பார்க்கிறார். பொருளாதார முன்னேற்றம் இன்றைய நாள் நன்றாக இருக்கும். 3லே சூரியன் மிக சிறப்பாக இருக்கிறார். முயற்சியிலே தைரியம் இருக்கும், துணிச்சல் இருக்கும். ஆகிய இன்றைய நாளை பொறுத்த வருமானம் அதிகரிக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற சிறப்பான நாள். சூரியன் 3ல் இருக்கிறார். ஆக சூரியன் 3ற்கு ராகு ஓடி நட்சத்திரம், ராகு குரு பார்க்கிறார். ஆக இந்த நாள் உத்தியோகத்தில் உற்சாகம், சுறுசுறுப்பு, முயற்சியிலே தைரியம், எல்லாவற்றிலும் உங்களுடைய மேலதிகாரினால் நட்புறவு. கோபம் இல்லாமல் பார்த்துக்கணும். அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கணும். சக ஊழியரிடம் கோபம் இல்லாமல் பார்த்துக்கணும். அவங்க தான் பின்னால் வேணால் குழி பிரிப்பாங்க.
அதுக்கடுத்தாக ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கணவன் மணி உறவு 3லே இப்போ சூரியன் இருக்கனால கணவன் மணி உறவுகளால் நண்பர்களால் பிரச்சனை இருக்குது. கணவன் மணி உறவில் பிரச்சனைகள் இல்லை. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியம் சார். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் 5லே குரு இருக்கிறதுனால். முன்னோரிலே கூறியிருக்கின்ற மந்திரங்களை கூறுங்கள், பீஜ மந்திரத்தை கூறுங்கள், கௌதம மகரிஷியை வணங்குங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு யோகத்துக்குரிய நாளாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இன்றைய தினப்பலன் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இன்றைய நாள் புதன்கிழமை. புதன் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். புதன் உங்களுக்கு பாதகாதிபதி. சனி செவ்வாயோடு சேர்க்கை. 2ல் சூரியன், 3ல் சுக்கிரன் சிறப்பாக இருக்கிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை குரு சந்திரன் சேர்க்கை. சந்திரன் திக்பலத்தோடு இருக்கிறார். அந்த ஒரு யோகம். குரு சந்திரன் சேர்க்கை பெறுவது மீனராசிக்கு ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் ராசியாதிபதி குரு, 5க்குரியவர் சந்திரன் யோகாதிபதி, ராசியாதிபதி குரு. எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை ஜென்ம சனியால் பாதிப்போ செவ்வாயெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைய நாள் மனம் உற்சாகமாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் சிறப்பாக உங்களோட ஈடுபாட்டை காட்டுவீர்கள். மற்றொரு ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும். 10ஆம் வீடு பலம் பெறுகிறது. சந்திரன் குரு சேர்ந்து பார்க்குறாங்க. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் நன்றாக இருக்கும். இன்றைய நாள் வருமானம் நன்றாக இருக்கும். செலவுகள், வீண் செலவுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. ஆடம்பர செலவுகள், தேவையற்ற செலவுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. மொத்தத்தில் பார்த்தால் வருமானம் நன்றாக இருக்கும். உத்தியோகம் பிரச்சனை இல்லை. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் வேலையில் முழு கவனத்தை செலுத்துவீர்கள். மற்ற விஷயத்தை தலையிட மாட்டீர்கள். மனோக்காரகன் சந்திர பகவான், குருவோ புத்திக்காரகன். 2 பேரும் சேர்ந்தாலே தெளிவான, அதுதாங்க குரு சந்திர யோகம். அந்த 2யும் சேர்ந்தாலே அவங்களுக்குள்ள ஒரு எப்பயுமே தெளிவு இருக்கும். சனி பார்வை அப்படிலாம் இல்லை. செவ்வாய் பார்க்கறது நல்லது தான். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி. ஆக இந்த நாள் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முயற்சிகள், அந்த செயல்கள் இருக்கும். கடந்த முறையிலே செய்த சில தவறுகளை சரி செய்வீர்கள். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, இவையெல்லாம் இன்றைய நாள் குரு சந்திர சேர்க்கையாக சாதகமாக இருக்குது. ஆரோக்கியம் அக்கறை காட்ட வேண்டும். அந்த டென்ஷன்லேயே உங்களுக்கு ப்ரெஷர் ஏறும். காரணம் 6க்குரிய 2ல் இருக்கான். வார்த்தையில் கோபம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. மறுபடி முன்னோரிலே குறிக்கின்ற மந்திரங்களை கூறுங்கள், பீஜ மந்திரத்தை கூறுங்கள், கௌதம மகரிஷியை வணங்குங்கள். வெற்றிக்குரிய நாளாக உங்களுக்கு இன்றைய நாள் அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 2026 புதன்கிழமைக்குரிய தினப்பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இது ஒரு தகுந்த ஜோடு உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும்னா கீழே இருக்கிற அலைபேசி அழைக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜாதகத்துக்குரிய நட்சத்திரத்துக்குரிய பீஜ மந்திரங்கள், செய்ய வேண்டிய தந்திர முறைகள் இவையெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்துரைப்பேன். அனுபவத்தில் இருந்த அந்த பயன் உங்களுக்கும் கிடைக்கும். எனவே இவற்றை தொடர்பு கொள்ள வேண்டும்னா வாட்ஸ்அப்பிலே தொடர்பு கொள்ள. நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி சிவபெருமானும் இன்றைய நாளிலே உங்களுக்கு சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அளிப்புவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.